அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் என்ற ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். அதையும் பால்குடி பருவத்திலேயே எடுத்துக்கொண்டான் என்பதையும் பார்த்தோம். இந்த இப்ராஹிம் அவர்களைப் போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்கிற பெயர்லையும் ஒரு மகன் இருந்திருக்கிறார். அவங்க மக்காவில் இருக்கும் பொழுதே அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் சின்ன வயசுலே இறந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வரலாறு விளக்கங்கள் எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றிலிருந்து அவங்க மௌத்தாவர வரைக்குமே அவங்களுடைய செல்ல பெயராக இருந்தது அபுல் காசிம், காசிமின் தந்தையே என்று தான் எல்லாருமே அழைக்குவாங்க. காசிம்னு ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையோடு சேர்த்து தகப்பன்கிற வார்த்தையை இணைத்து பேர் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அரபு நாட்டில் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர் முகமது என்று இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு செல்ல பெயர் ஏதாவது என்ன செய்வாங்க வச்சு கூப்பிடுவாங்க. அந்த செல்ல பெயராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த பேர் என்னன்னு கேட்டால் அபுல் காசிம், காசிமுடைய தந்தையே. இதை முஸ்லீம்களும் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், யூதர்களும் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லீம்களாக இருந்தால் யாரை சொல்லலான்னு கூப்பிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு கூப்பிடுவாங்க. மற்றவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா அபுல் காசிம் என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக யூதர்கள் வந்து சில கேள்விகள் கேட்பாங்க, ரூஹுண்டா என்ன, அது கூட அல்லாஹ் பதிலாம் சொல்லுவான். அப்போ கேட்கும்போது கூட என்ன சொல்லி எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டால் யா அபுல் காசிம் மர் ரூஹு, அபுல் காசிமே ரூஹுண்டா என்ன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபுல் காசிமே என்று யூதர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதை புகாரியில் 125வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒழு செய்யும் பொழுதே இந்த குதிகாலை பின்னாடி உள்ள குதிகாலை கழுகாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நரகம் இருக்கிறது, ஒழுங்காக கழுவிக்கிறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் பொழுது அபுல் காசிம் சொன்னார்கள்னு சொல்லுவார். அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குதிகால்களை ஒழுங்காக கழுவுங்க. அப்போ இது பரவலாக அவங்க பேர் இப்படி அறியப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் தெரியாத யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க அபுல் காசிம்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெயர் அவங்களுக்கு இருந்ததிலிருந்து அவங்களுக்கு காசிம்ன்ற ஒரு மகன் இருந்தது தெரிகிறது. ஆனால் அவர் இல்லை, வரலாறுல என்ன செய்யலை, அவர் சின்ன வயசில் மௌத்தா போயிருப்பார். அப்போ எந்த வயசில் மௌத்தா போனார், எந்த வருஷம் பிறந்தார் என்பதற்கு வரலாறு இல்லாவிட்டாலும் அதுக்கு முந்தைய ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்து அதை எடுத்துக்கொண்டான். அப்போ 2 ஆண் குழந்தைகளை கொடுத்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டிருந்தும் கூட அப்போ அவங்க வந்து அதுக்காக வேண்டி மனக்குழப்பம் அடையலை, அழுத்தத்திற்கு உள்ளாகலை. நம்மளுக்கு ஒரு யாறுதலாக இருக்கிறது, 4 பொம்பளை பிள்ளையும் கொடுத்து எடுத்துக்கொள்கிறான், 2 ஆம்பளை பிள்ளையும் கொடுத்து எல்லாம் எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது. யாராக இருந்தாலும் 4 பிள்ளையை கொடுத்தா 2 பிள்ளை எல்லாம் எடுத்துருப்பானே தவிர ஒரு பிள்ளை எடுத்துருப்பானே தவிர கொடுத்தது இல்லாமல் எடுத்துருப்பான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இப்படி ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ். அதுலேருந்து என்ன விளங்க வேண்டியது என்றால் ஒரு விதி இருக்கிறது, நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அது யாரும் மீற முடியாது. இப்படி தான் நல்லா ஏற்பாடு செய்திருக்கிறான்றது அடிப்படை புரிந்து கொண்டால் அந்த குழப்பம் நமக்கு வராது.